வணக்கம். நான் உங்கள் சதீஷ்குமார். இன்றைக்கி நடக்கிற தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்ற அரசியல் சூழல்கள் அனைவரும் பார்த்து தான் இருக்கோம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இதுவரை நடந்திராத ஒரு தமிழக அரசியல் வரலாற்றில் 2026 தேர்தல் நடந்தது தான் ஒரு கரெக்டான ஜனநாயக அரசியல், ஜனநாயக வெற்றின்னு நான் நினைக்கிறேன். ஏன் சொல்கிறேன்னா, இது எளிய மக்களோட வெற்றி. எளிய மக்களோட வெற்றியை யாராலையும் ஏற்றுக்க முடியல. இவங்களால் நிறைய பேரால் ஏற்றுக்க முடியல எளிய மக்களோட வெற்றியை. எளிய மக்களை பற்றி இவங்கெல்லாம் போட்டு வச்சிருந்த ஒரு கணக்கு ஒன்று இருக்குல்ல, 5 ரூபா கொடுத்தா நம்ம கூட வந்துடுவான், அதை பண்ணால் வந்துடுவான், இதை பண்ணால் வந்துடுவாம்பாங்கள்ல. அதெல்லாம் தாண்டி நீ எதையும் பண்ண தேவையில்லையா, எனக்கான தலைவரை நானே தேர்ந்தெடுக்கிறேன், எனக்கான எம்எல்ஏ நானே தேர்ந்தெடுக்கிறேன், எனக்கான அமைச்சர் நானே தேர்ந்தெடுக்கிறேன் அப்படின்னு எளிய மக்கள் அனைவரும் சேர்ந்து தமிழ்நாட்டில் செய்த இந்த அரசியல் மாற்றம் என்பது மிகவும் மிகவும் முக்கியமானது, வரவேற்கத்தக்கது. இது மாதிரி ஒரு சூழ்நிலை இதுக்கப்புறம் நடக்குமா அப்படிங்கிறதே நமக்கு சந்தேகம்தான். ஆனால் இப்போ நடந்து இருக்கிறத இந்த வாய்ப்பை தவற விடாமல் தயவுசெய்து அண்ணன் திருமாவளவன் அவர்களும் கம்யூனிஸ்ட் கட்சி 2 கட்சி கம்யூனிஸ்ட் கட்சியும் சேர்ந்து சகோதரர் விஜய் அவர்களை ஆட்சி அரியணையில் அமர வைக்க வேண்டும். அந்த அரியணையில் அவர் கண்டிப்பாக அமர வைக்க வேண்டும். ஏன்னா அப்போது தான் ஒரு எளிய மக்களுக்கும் அரசியல் உண்டு என்று அண்ணல் அம்பேத்கர் சொன்னது இந்த எலெக்ஷன் 2026 எலெக்ஷனில் இது நிரூபிக்கப்படணும். ஏன்னா இதுக்கப்புறம் இன்னும் எத்தனை கட்சிகள் ஆரம்பித்து நம்ம ஒரு இது மாதிரி பெரிய ஒரு அடக்குமுறைக்கு எதிராக நம்ம செயல்பட முடியும்னு நினச்சா முடியாது. ஆனால் இன்றைக்கி நடந்திருக்குங்கிறதுனால இதை கைவிடாமல் இதுக்கு நீங்கள் ஆதரவு தெரிவிக்கணும். நீங்கள் வழி நடத்தலாம், தவறே இல்லை. அவங்க கண்டிப்பாக அவங்களாம் கேட்பாங்கன்னா அவங்களுக்கு சீனியர் பீப்புள் இருக்காங்க. இருந்தாலும் நீங்கள் சொல்கிறத அவங்க கேட்பாங்க. ஏன்னா நல்ல கருத்துக்கள் உங்கள்கிட்ட இருக்குன்னு அவங்க நம்புகிறாங்க. அதனால தான் வேறு யார்கிட்டையும் இது கேட்காம, சப்போர்ட் கேட்காம, ஆதரவு கேட்காம உங்கள்கிட்ட கேட்குறாங்க. ஏன்னா உங்களுடைய கொள்கையும் அவரோட கொள்கையும் ஒன்றே, இதில் மாற்றம் ஒன்றும் இல்லையா, 2 கொள்கையும் ஒரே கொள்கை தான். அதனால் தயவுசெய்து சொல்கிறேன், அண்ணன் திருமாவளவன் அவர்களும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இணைந்து சகோதரர் விஜய் அவர்களை அரியணையில் அமர வைக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு சிறந்த எளிய மக்களுக்கும் இந்த அதிகார பகிர்வு என்பது அண்ணல் அம்பேத்கரின் கனவு, அதை நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்தும் என்னுடைய வேண்டுகோளும். சரி, தயவுசெய்து விரைவாக முடிவெடுத்து நல்ல முடிவை தமிழ்நாட்டுக்கு நீங்கள் தர வேண்டும். இது மாதிரி ஒரு எளிய குடும்பத்திலேருந்து ஒரு எம்எல்ஏ வருவாரான்னு நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. ஆனால் இன்றைக்கி அதில் 108 பேர் இருக்காங்க. இந்த 108 பேரும் சாதாரண குடும்பத்தில் வந்தவர்கள். எங்கள் தாத்தா கோடீஸ்வரர், எங்கள் தாத்தா பெரிய லட்சாதிபதி, எங்கள் தாத்தா 3 தடவை எம்பியாக இருந்தார், 2 தடவை எம்எல்ஏ இருந்தார். அந்த ஆண்ட பரம்பரைகள் பேசின வார்த்தை அனைத்துக்கும் இது ஒரு பெரிய முற்றுப்புள்ளியாக அமைய வேண்டும் என்று நினைத்தால் கண்டிப்பாக நீங்கள் சகோதரர் விஜய் அவர்களுக்கு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் சேர்ந்து உடனடியாக அவர்களுக்கு ஆதரவை தெரிவித்து அவரை தமிழ்நாடு முதலமைச்சர் 2026 தமிழ்நாடு முதலமைச்சராக விஜய் அவர்களை அமர வைக்க வேண்டும் என்பது என்னுடைய தனிப்பட்ட கோரிக்கை, தனிப்பட்ட கருத்து என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.